கோவை ஈஷா காவேரி கூக்குரல் சார்பில் சமவெளியில் மரவாசனை பயிர்கள் எனும் கருத்தரங்கை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைக்க உள்ளார். ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் தென்னை மற்றும் டிம்பர் மர விவசாயிகளுக்காக சமவெளியில் மரவாசனை பயிர்கள் சாத்தியமே எனும் மாபெரும் பயிற்சி கருத்தரங்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஸ்ரீ லட்சுமி மகாலில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இக்கருத்தரங்கை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைக்கிறார். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள விரும்புவோர் 9442590081 மற்றும் 9442590079 என்ற எண்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். காவேரி கூக்குரல் இயக்கத்தோட கள ஒருங்கிணைப்பாளர். நம்ம பார்த்தீங்கன்னா வர்ற செப்டம்பர் 1ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை தாராபுரம் திருப்பூர் மாவட்டத்தில் சமவெளியில் மர வாசனை பயிர்கள் சாத்தியமே அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மாபெரும் கருத்தரங்கு நடத்த இருக்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா காவேரி கூக்குரல் சார்பாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அதாவது நம்ம மரக்கன்றுகள் வழங்குறது இல்லாமல் நம்ம வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேலே மரக்கன்றுகள் வழங்கிட்டு இருக்கிறோம். கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1,12,00,000, இந்த வருஷம் 1,21,00,000 நம்ம இலக்கு நிர்ணயித்து விவசாயிகளுக்கு 3 ரூபாங்கிற விலையில் நம்ம மரக்கன்று கொடுத்துட்ருக்கோம். நம்ம டிம்பர் மரங்களை கிட்டத்தட்ட 11 கோடி மரங்கள் இதுவரையும் வழங்கியிருக்கிறோம். இது தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 37 மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு தாலுக்கா வைஸு பிளாக் வைஸு மாதிரி பண்ணைகள் நிறைய உருவாயிருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்காங்க, வேலையில் இருக்காங்க, அவங்கெல்லாம் முழுமையாக மரப்பயிர் விவசாயத்தை வந்திருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாதிரி பண்ணைகள் வந்திருக்குது. இந்த மாதிரி பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா அந்த மர விவசாயம்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அப்போ அது வரலையும் காத்திருக்காம அதில் ஊடுபயிர் பண்ணி ஒரு மாத வருமானம் வருட வருமானம் இப்படி எடுக்கிறதுக்கான ஆலோசனைகளை தொடர்ந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து மத்திய அரசு ஆராய்ச்சி நிறுவனம் கூட நம்ம இணைந்து செயல் செஞ்சுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா IISR கோழிக்கோடில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அது ஸ்பைஸ் ரிசர்ச், அதாவது நறுமண பயிர்களோட ஆராய்ச்சி நிறுவனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியான்னு கொச்சியில் இருக்குது, அவங்களோட இணைந்து செயல்பட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா IIHRன்னு சொல்லிட்டு பெங்களூரில், அதாவது தேசிய அளவில் தோட்டக்கலைத்துறைக்கு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. இவங்களோட தொடர்ந்து இணைந்து நம்ம நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம்.